நீங்க கேட்ட கேள்வி வந்து ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு. ரிட் பெட்டிஷன்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் ஒபே பண்ண வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டி, டெம்பிளோட டியூட்டி, தேவஸ்தானத்தோட டியூட்டி. டைரக்ஷன் வந்து 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று டெம்பிள் தேவஸ்தானத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கமிஷனர் கொடுத்துருக்காங்க. டெம்பிள் தேவஸ்தானம் அதை ஒபே பண்ணணும். ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? கண்டெம்ட் தான் ஃபைல் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு தான் 3ஆம் தேதி தான் இன்னைக்கு வந்து கார்த்திகை, திருக்கார்த்திகை. இன்னைக்கு 3 மணி 6 மணி வரைக்கும் இன்னைக்கு கார்த்திகை. இன்னைக்கு 6 மணி தான் கார்த்திகை வந்து ஏற்றுற டைம். நாங்கள் அதுக்கான வழிகள் வந்து மலையிலேருந்து ஏறதா இருந்தால் மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். மனுதாரர் போய் அதுக்கான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. நேற்றே இந்த உத்தரவை கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கான எந்த வேலையும் செயல்படலை கோவில் நிர்வாகம். குறிப்பாக நான் கோவில் நிர்வாகத்தை மட்டும்தான் நாங்கள் ப்ளேம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஒருவேளை ரிட் அப்பீல் போகிறது அவங்களோட உரிமை, தாராளமாக போயிட்டாங்க. ஆனால் அந்த ரிட் அப்பீல் வந்து ஃபார்மலாக ஃபைல் பண்ணிவிட்டு நேற்று வந்து அந்த ரிட் அப்பீல், இன்னைக்கு வந்து அந்த ரிட் அப்பீல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு செக்ஷனில். அதை கூட வந்து கோயில் நிர்வாகம் ரீப்ரசன்ட் பண்ணலை. அதை நான் ஷுவராக சொல்லுவேன். சரி, இப்போ கண்டெம்ட் ஃபைல் பண்ணியாச்சு. கண்டெம்ட் ஃபைல் பண்ண உடனே கோர்ட் வந்து கமிஷனரையும் கோவில் ஈஓவையும் கமிஷனர் போலீஸையும் ஈஓவையும் விசியில் அப்பியர் ஆக சொல்கிறாங்க 5 மணிக்கு. 5 மணிக்கு அப்பியர் ஆகும்போது அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் ரவீந்திரன் நேரடியாக அப்பியர் ஆகி நாங்கள் வந்து இது வந்து ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ், கண்டெம்ட் லை ஆகாதுன்றாங்க. சரி, கண்டெம்ட் லை ஆகாதுல 6 மணிக்கு தானே தீபம் ஏற்றணும். சரி, நான் 6:05 எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. 6:05க்கும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஏற்றுற இடத்துல ஏற்றுறாங்க. பட் இப்போ மலை உச்சியில் ஏற்றுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தர்காவிலேருந்து 15 மீட்டருக்கு அந்த பக்கம் வந்து எந்த இடத்துல வேணால் ஏற்றலான்னு 1996 வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்துருந்தோம். சில பேருடைய இந்த ஒரு லெட்டர் பேட் அமைப்புகளுடைய அவங்களுடைய வந்து ஒரு ஓட் பேங்காகவும் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு இந்துக்களுடைய ஒரு அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25, 26 ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இந்துக்களுக்கும் அவங்களுடைய மரபுரிமையை, அவங்களுடைய வந்து வழிபாட்டு உரிமையை கடைபிடிக்கிறது வந்து இந்திய குடிமகனுடைய ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. அந்த உரிமை கூட நீதிமன்றம் வந்து தெளிவாக வந்து உத்தரவு கொடுத்தும் தமிழ்நாடு அரசு, ஏன்னா இப்போ கமிஷனர் போலீஸ் வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், கமிஷனர் போலீஸ் கிட்ட ஹைகோர்ட்டோட ஆர்டர் வந்து கொடுக்குறோம். அவர் முதல்ல என்ன சொல்றாரு? சைன் இல்லைன்றாரு. சரி, வெப்காப்பியை வந்து நாங்கள் பிரிண்டட் மொபைல் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் கிட்டத்தட்ட 65 சிஎஸ்எஃப் கமாண்டன்ட் 65 சிஎஸ்எஃப் பர்சனல் வந்திருக்கிறாங்க. 65 சிஎஸ்எஃப் பர்சனல்லையும் அவங்க வந்து அந்த கமிஷனர் போலீஸ் என்ன சொல்றாரு? இங்கே மதுரை கமிஷனர் போலீஸ் அதில் வந்து கமாண்டன்ட் இங்கே வரல அப்படின்றாரு. சார், நான் நல்லா தெளிவாக படிங்க. கமாண்டன்ட் வரணும்னு சொல்லலை. கமாண்டட் ஷால் டெப்யூட் லிஸ்ட் ஆஃப் டீம்ஸ் அப்படின்னு தான் அதில் வந்து இருக்கு.